எவ்வளவு சொன்னாலும் யமுனாவுக்கு கொஞ்சம் கூட மூளை வராது அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட்லலாம் தெளிவாகவே புரியுது. ஸோ முதல்ல எடுத்தோடனே இப்போ ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க காவேரி. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. நிவின் கிட்டக்க எதுக்கு போய் இவர் திருப்பி சொன்னார், அதாவது 1 வருஷம் காத்துரு, நான் 6 மாதம் காத்துரு, அவள் உனக்காக வந்துடுவா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு நான் வேணாமா அப்படிங்கிற தாட் ஒரு பக்கம். அவருக்கு நான் வேணாம் அப்படின்னா எதுக்காக எனக்காக கொடைக்கானல் வரைக்கும் தேடி கட்டி பிடிச்சி எழுதாரு, அதுக்கப்புறமா என் மடியில் படுத்து எழுதாரு, என்னை பற்றி திருப்பி கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு குழப்பம் வந்துடுது. நம்ம அவர் பாசமாக நடந்துக்கிட்டதை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டதை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ தன்னைத்தானே கேஸ் லைட் வேறு பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் ஆக்சுவலாக காதலோடு தான் நடந்துக்கிட்டார். பல இடங்களில் அவர் டேரெக்டாக இப்போ வெளிப்படுத்தவே ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்க இப்போ நிவின் சொன்ன வார்த்தையால் குழம்பி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது கீழே தாத்தாட்ட பேசிட்டு மேலே விஜய் வராரு. வந்தவொடனே இவங்க டக்குன்னு கவுந்து படுத்துக்கிறாங்க கண்ணீரோட. உடனே இவங்க என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒரு வேளை நடிக்கிறாளான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் போர்வையை போற்றி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுறாரு. உடனேவே உங்களுக்கு ஒரு மாதிரி இவர் பாசமாகவும் இருக்காரு, இப்படி காயமும் படுத்துறாரு அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருக்காங்க இவங்க. இதுக்கு நடுவில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நேராக நிவினை போய் பார்த்து குமரன் பேசுகிறார். உன்னுடைய இன்டென்ஷன் எனக்கு புரியுது, நீ நல்ல விதமாக தான் பழகிருக்க, அவளை படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்க, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அவளை யோசிச்சு பார்த்தா, யமுனாவை யோசிச்சா அந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். எவ்வளோ தான் திருப்பி வேணான்னு கங்கா சொன்னாலே எனக்கு கங்கா மேலே காதல் குறையவே இல்லை. அந்த மாதிரி தான் அவன் மேலே காதலோடு இருக்கா. நீயும் அவளுக்கு ஒரு திருப்பி அவளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு ஹோப்பை, ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ அதை உடைக்கும் போது உடஞ்சி போயிட்டா. அவளை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால நான் ஒன்று சொல்கிறேன், அவள்கிட்ட நல்லா பேசி அவளை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்குவோங்கிறார். ஐயோ என்னால் அப்படி யோசிக்க முடியாதுன்னா அதெல்லாம் வேணாண்ணா, நான் சொல்கிறத கேளு, அதான் உனக்கு நல்லது, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு உண்மையாக நல்ல பொண்ணு, உன் மேலே அன்பு வச்சிருக்கா. நான் என் கதையும் உங்கள் கதையும் ரிலேட் பண்ணிக்க கூடாதான், இருந்தாலும் எனக்கு தோணுது அது பெட்டராக இருக்கும்னு தோணுது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்னு தோணுதுன்னு குமரன் சொல்ல நிவின் நிவின் என்ன நினைக்கிறாரு, இன்னமும் காவேரி கிடச்சிருவாங்கன்னு நினச்சி அது வேணாங்கிறாரு அவர் ஒரு பக்கம். இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக காவேரி யமுனா கிட்ட போகிறாங்க. போயிட்டு என்ன தான் பிரச்சனை, ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, மூஞ்சி தூக்கிட்டே இருக்க, வெறுப்போடே இருக்க, என்னை தப்பாக புரிஞ்சிட்டே இருக்க, என்ன தான் நீ நினைக்கிற அப்படின்னா நீ படுறதான்க்கா தப்பு, நீ படுறதெல்லாம் சரியா அப்படின்னு பேச, இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசாத, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிறத சொல்லிட்டான்ல. இப்போ போய் என்ன எல்லாத்தையும் வீட்டில் போய் சொல்ல வேண்டியதானே, எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிடலாங்கிறல போய் சொல்லு, எனக்கு இன்னொருத்தன் தான் முக்கியம்னு நினச்சேன், என் வாழ்க்கையிலே பெரிய அச்சீவ்மெண்ட்டே ஒரு பையனை லவ் பண்ணுறதா நினச்சேன் அப்படின்னா உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க. ஒரு பையன் நம்மளை காதலிக்கிறதான் வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம், அதுக்காக தான் பரீட்சைக்கே போகாமல் இருந்தேன், படிக்கிறது கூட அவருக்காக தான் நினச்சா அதை ஏற்றுப்பாங்களா? உனக்கு கேவலமான ஜந்துன்னு நினைப்பாங்கிறாங்க. கேவலமான ஜந்துன்னு நினைக்கிறத பற்றி நீ பேசுறியா? நீ கட்டின புருஷனை ஏமாத்திட்டு இவங்க கூட ஓடி போகலான்னு நினச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் பேசலாமா? நானும் பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, ஓவராக பேசுகிற, என்ன போய் கேவலங்கிற, நீ பண்ணுறது அதை விட கேவலம் அப்படிங்கிறாங்க இவங்க. உடனே செம கடுப்பாயாச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், என்ன போய் இப்படி பேசுகிற, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு இவங்க பேச, என்ன நடிக்கிறியா நீ, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் இருக்கன்னு இவங்க பேச, மாற்றி சண்டைகளும் கோபங்களும் அதிகமாகி உனக்கு இதுக்கு மேலே பாவம் பார்க்கக்கூடாது, நான் மாமாட்ட போய் பேசுகிறேன், விஜய் மாமாட்டங்கிறாங்க. விஜய் மாமாட்ட தானே போய் பேசு யார் வேணாண்ணா அப்படின்னு இவங்க பேச, உடனே சரி ஓகே நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு குடுன்னு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் விஜய்கிட்ட தயங்கி நிற்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு அவர். இல்லை காவேரி அக்கான்னா என்ன அவங்க வீட்டு தானே வந்தா, என்ன விஷயம் பார்க்கலையா நீ, சரி சொல்லு, என்ன ஏதாவது விஷயம் சொல்ல வந்தியான்னா. இப்போ ராகினி அங்கே வந்துட்டாங்க, ஏதோ சண்டை அதிகமாகி சொல்ல வந்துட்டா, இதை கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க, தனக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக. இவங்க குடுன்னு உள்ளார போயிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நான் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னையம்மா சொல்லு, பரவாயில்ல தயங்காத, விடாதீங்க, கேளுங்க அப்படிங்க. நீ ஏமா இங்கே வந்தேன்னு எரிச்சல் ஆகிறாரு விஜய் எரிச்சல் ஆகிறாரு. யமுனா டக்குனு ஐயோ இவன் முன்னாடிலாம் பேசினா இன்னும் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒன்றுமே இல்லை, சத்தியமாக ஒன்றுமே இல்லை மாமா, நான் அக்கா தான் தேடி வந்தேன்ட்டு கிளம்புறாங்க. உடனே சரி ஓகே ஒன்றும் இல்லைனா ஓகே, ஆனால் உங்கள் அக்கா இங்கே வர சொல்லு, உங்கள் அக்கா கிளம்பி அங்கே ஓடி வந்தாரா, எனக்கு தான் அவளை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாரு இவர். இவ்வளோ பாசம் வச்சுருக்கவங்களை ஏமாத்துறாங்களேன்னு கிளம்பி வந்துட்டு உடனே இப்போ என்ன சொல்லிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு காவேரி கேட்டால், நான் சொல்லலை, சொல்கிறதுக்கான மனசு எனக்கு வரல, அவரை பார்த்தா பாவமாக இருக்குது, ஆனால் ஒரு நாள் எல்லாம் தெரிய வரும், அன்னைக்கு பாரு என்ன நடக்கும்ட்டு, ஒன்றை மாதிரி நம்பிக்கை துரோகி நான் கிடையாதுன்னு கிளம்பி போயிடுறாங்க. இதை சாரதா தடுத்து நிறுத்தி நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ என்ன அவள்கிட்ட போய் இதை ஓவராக பேசுகிற, அவளை ஒம்புழுக்கிறியான்னா, நீ என்னையே குறை சொல்லிட்டு உன் பொண்ணு உன் 2வது பொண்ணு நீ தள்ள தூக்கி வச்சு ஆடுற, வீட்டிலலாம் நல்லது செய்கிறானா அவன் நல்லதாக தான் செய்வா, எல்லாமே அவள் பண்ணுறது சரின்னு நினைக்கிறல்ல, ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய ஆப்பா தூக்கி வச்சுட்டு கிளம்புவா, அன்னைக்கு நீ அழுவப்பாரு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஒன்றும் புரியாமல் குழம்பிகிட்டு இருக்காங்க சாரதா. நிறைய குழப்படிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.